சோதனையின் போது அதிகாரிகளை துன்புறுத்தவில்லை என்று அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட அந்த சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டு டாஸ்மாக் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்.பி. ராஜு தன்னுடைய வாதத்தை துவங்கினார். அப்போது இந்த சோதனையின் போது பெண் அதிகாரிகள் யாரும் இரவில் தங்க வைக்கப்படவில்லை, ஒரு சில ஆண் அதிகாரிகள் மட்டும்தான் 3 நாட்கள் தங்க வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். சோதனையின் போது டாஸ்மாக் அதிகாரிகளுக்கோ அலுவலக உடைமைகளுக்கோ எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தவில்லை என்றும், சோதனையின் போது அமலாக்கத்துறை சார்பில் பெண் அதிகாரிகள் இருந்ததாகவும் தெரிவித்தார். இந்த சோதனை மேற்கொண்ட போது அதிகாரிகள் யாரும் துன்புறுத்தப்படவில்லை என்றும், அவ்வாறு துன்புறுத்தப்பட்டதாக பொய்யான தகவல்களை கூறி இந்த விவகாரத்தை திசை திருப்ப முயல்வதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் எதற்காக சோதனைக்கு மேற்கொள்ளப்பட்டது என்ற தகவல் டாஸ்மாக் நிறுவன தலைவருக்கு முறையாக தெரிவிக்கப்பட்டது என்றும், அனைவருக்கும் உணவு, போதிய ஓய்வு அளிக்கப்பட்டதாகவும் அவர் வாதிட்டார். நள்ளிரவில் பெண் ஊழியர்கள் யாரும் வீட்டுக்கு அனுப்பப்படவில்லை, பாதுகாப்பு கருதி அவர்கள் முன்கூட்டியே அனுப்பப்பட்டதாகவும், சோதனையின் போது யாருடைய அந்தரங்க உரிமையும் பாதிக்கப்படவில்லை என்றும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். வாதம் முடிவடைந்ததை அடுத்து டாஸ்மாக் தரப்புல பதில் வாதம் செய்வதற்காக இந்த வழக்கு விசாரணையானது ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.